இந்நேரம் என்னுடைய ஃப்ரெண்டு இந்த கணக்கு ஆன்சர் சொல்லுறது வச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எப்படின்னா 1600 ஒரு 1500 வச்சுருக்காங்க. அந்த 1600 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இப்படி பார்த்தீங்கன்னா 1600 இந்த 1500 என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அமௌண்ட் வந்து 1600. இந்த 1600 வந்து பியும் கியூவும் எவ்வளவு 5:3ங்கிற விகிதத்தில் பிரிச்சிருக்காங்க. அப்போ என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை என்னது, கியூவோடைய பங்கு மட்டும் என்னான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 1600 முதல்ல ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1600 பை 5 3 கூட்டிக்கோங்க 8. இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். 1 8 8 2 16 200. அப்போ நமக்கு ஒரு பங்கோடைய இது 200ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவங்க கேட்டது என்னது, கியூவின் பங்கு என்ன. கியூவுக்கு நேரம் என்ன இருக்குது, 3 3 × 200 600. ஒரு பங்கு 200 தானே. அப்போ இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு பங்கு 200 சொன்னால் 3 எவ்வளவுன்னா 600. இதுக்கான ஆன்சர் 600. இதுதான் சிம்பிளான கணக்கு தான். 1600 மனக்கணக்காகவே போட்டுக்கலாம். மொத்தம் 5:3ன்ற விகிதத்தில் பிரித்து பியும் கியூவும் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோன்னு சொன்னால், அப்போது ஒரு விகிதத்தை கண்டுபிடிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 600 ஆன்சர்.